கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையுமாய் நிற்க பரிசுத்த ஆவியானவர் தந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைகளை காப்பாற்றிய பெண்கள். பிள்ளைகளை காப்பாற்றிய பெண்கள். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வார்த்தை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வார்த்தை. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆமென். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்துள்ள வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் வெளிப்படட்டும்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் வல்லமையாக வெளிப்படட்டும். ஆவியானுடைய கிருபை வெளிப்படட்டும்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு பிள்ளைகளை காப்பாற்றிய பெண்கள், ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், தேசத்து பிள்ளைகள், சபையுடைய பிள்ளைகள் அலங்கோலமாய் ஆண்டவரே பல இடங்களில் ஆண்டவரே ஏனோ தானோ என்று அழிந்து கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை பெண்கள் எப்படி காப்பாற்றினார்கள் அப்பா. ஆண்டவரே, அதை சிந்திக்க போகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும். ஆவியானவரே நடத்தும். ஆவியானுடைய கிருபை அதிகமாய் வெளிப்படட்டும். நாதா, உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம அழகான ஒரு பெண், 2 பெண்களை குறித்து பார்த்தோம். யார்? சிப்ராள், பூவாள். சூப்பரான பெண்கள். அந்த நாளில் ஒரு பெரிய உபத்திரவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. அந்த உபத்திரவத்தின் நடுவில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த மிகப்பெரிய ஒரு கட்டளை பார்வோனிடத்திலிருந்து வர ஆரம்பித்தது. பார்வோன் சொல்கிறான், பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். முதலாவது நைல் நதியில் போட்டு கொலை செய்யணும்னு அவன் கட்டளை கொடுக்குறான். அதுக்காக அவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் 2 மருத்துவச்சிகள். ஆனால் வேலை செய்த இடத்திலே இந்த மருத்துவச்சிகள் தங்களால் இயன்றதை செய்தார்கள். ஹல்லேலூயா. அதான் வேலை இடத்திலே தங்களுடைய பணிக்களத்திலே கர்த்தருக்காக சிலதை செய்யும்படியாக தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பல இடங்களில் பலரும் பல வேலைகளை பார்க்குறீங்க. அந்த வேலை இடத்துல ஒரு சில நேரங்களில் சில பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பார்வோன் இவர்களை அழைத்து சொல்கிற வார்த்தை தான், மருத்துவச்சிகள் என்ன செய்கிறாங்க? எகிப்தின் ராஜா சிப்ராள், பூவாள் என்ன பேருடைய எபிரேய மருத்துவச்சியோடைய பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிற வேலை, நான் சொன்ன மாதிரி ஸ்கூலில் ஒரு வேளை நீங்கள் டீச்சராக இருக்கலாம் இல்லையா? ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவச்சியாக நம்ம இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், பல்வேறு இடங்களில் ஒரு வேளை சண்டே ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை நம்ம பல இடங்களில் டியூஷனில் ஒரு டீச்சராக இருக்கலாம். பல நிலைமையில் நமக்கு முன்பாக பிள்ளைகள் வருவார்கள். சிலருடைய திட்டங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை உயிரோடு என்ன செய்யணும்? கொல்லணும், அழிக்கணும், எப்படி ஆகலும் இவனை கொல்லணும். பாருங்கள், எவ்வளவோ தேசத்தில் உள்ள பிள்ளைகளை பார்க்கும்போது மனமருந்தாத தாய்மாரே இல்லை. அந்த அளவுக்கு வேதனை கொடுக்குற ஒரு காலகட்டம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது கொஞ்சி விளையாடினோம் இல்லையா? சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. ஆனால் கொஞ்சம் வாலிப வயது வந்த உடனே, டீனேஜ் ஸ்டேஜுக்கு வந்த உடனே அந்த பிள்ளைகளை குறித்த பாரம் பெற்றோரை அழுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, வேலை ஸ்தலத்தில் கூட ஒருவேளை உங்கள் பிள்ளைகளாக இல்லாவிட்டாலும் நான் வேலை பார்க்கிற இடத்துல சில பிள்ளைகள் சாத்தாண்டே கையில் அகப்பட்ட மாதிரி, அல்லது பார்வோன் அவளை அழிக்க நினைக்கிற மாதிரி சில பிள்ளைகள் தப்புவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இந்த சிப்ராளும் பூவாளும் கர்த்தருக்கு பயந்ததினாலே அந்த பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. யாருமே நம்ம நிமித்தம் ஒரு பிள்ளையும் கொலை செய்யப்படக்கூடாது. நம்ம நிமித்தம் ஒரு பிள்ளையும் அழியக்கூடாது.
நம்ம நிமித்தம் ஒரு பிள்ளையும் இடறி போகக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வரணும். என்னால் இயன்றது காப்பாற்றுகிற பொறுப்பு, ஆண்டவர் தந்தது காப்பாற்றுகிற பொறுப்பு. ஒரு பிள்ளையை பார்க்கும்போது அந்த மனதுருக்கத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. சிப்ரா பூவாளுடைய பிள்ளைகள் அல்ல, எபிரேய பிள்ளைகள். ஏற்கனவே எக்கச்சக்கமான பணம் சம்பளம் இவர்களுக்கு கொடுக்கலாம் என்று அவர் ஒப்பந்தம் பண்ணி இருக்கக்கூடும். ஆனாலும் அந்த சம்பளத்தை எல்லாவற்றையும் வெறுத்து தங்கள் பணியிடத்தில் தங்களுக்கு டிஸ்மிஸ் வரும், ஒருவேளை அவங்களை அந்த இடத்தை விட்டே மாற்றிடுவாங்க, அந்த பணியிலிருந்தே தூக்கிடுவாங்க. அந்த சூழ்நிலை, பணி கூட ஒருவேளை கிடைக்காமல் போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனாலும் அந்த மருத்துவச்சிகள் உறுதியாய் கர்த்தருக்கு பயந்ததினாலே எபிரேய பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை கூட அழிந்து போகாதபடி எல்லாரையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். வலதுகரத்தை தூக்கி ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை படிங்க. அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். ஹல்லேலூயா. இங்கே பார்வோனின் குமாரத்தி ஒரு பிள்ளையை காப்பாற்றுகிறார். நான் முதல்ல சிப்ரால் பூவாள் எபிரேய பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. இங்கே பார்வோனின் குமாரத்தி ஒரு குழந்தையை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. இது எப்படின்னா, வழக்கமாகவே செல்லும் இடங்களில், நம்ம சில இடங்கள் வழக்கமாகவே போவோம். இங்கே கடைக்கு வழக்கமாக போகிற ஒரு பழக்கம் இருக்கும், சர்ச்சுக்கும் வழக்கமாக போகிற ஒரு இடம் இருக்கும், நம்ம வேலை இடங்களுக்கு வழக்கமாக போகிற இடம். இந்த பார்வோனின் குமாரத்தி டெய்லி தன்னோடு கூட உள்ள எல்லா தாதிகளும் இணைந்து நதியோரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுகிறது வழக்கம். அவர்கள் போகிற அனுதினமும் போகிற இடம்தான் அந்த இடம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்தில் பார்க்கும்போது 5வது வசனத்தில் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதி அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். ஹல்லேலூயா. ஆனால் தாதிகளும் இவளும் பார்வோனின் குமாரத்தையும் அழகா சூப்பரா அந்த ஸ்நானம் பண்ணுகிற இடத்துல உலாவிட்டே இருக்கிறாங்க. வழக்கமாக போகிற இடம், ஸ்நானம் பண்ணுகிற இடம், டெய்லி போகிற இடம். அந்த இடத்துல அன்றைக்கு ஒரு வித்தியாசத்தை பார்த்தாங்க. அன்னைக்கு அந்த நாணலுக்குள்ளே இருக்கிற ஒரு பெட்டியை அவருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. பாருங்க, என்னைக்கு காணல, ஆனால் இப்போது அந்த நாணல் செடிக்குள்ளே, அதாவது சேற்றுக்குள்ளே அந்த புதைந்து கிடக்கிற ஒரு பெட்டியை அவருடைய கண்கள் காணது. அநேகர் அவளோடு கூட இருக்கிறாங்க, தாதிமார்கள் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், அவங்க கூட உலாவிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய கண்களில் எல்லாம் படாத ஒரு பார்வை இந்த பார்வோனின் குமாரத்தியுடைய கண்களில் இருந்தது. ஹல்லேலூயா. அவள் கண்டு அதை பார்க்கிறோம். அந்த பெட்டியை அவள் திறந்த போது அங்கே ஒரு பிள்ளை என்ன செய்யுது, அழுதுகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அந்த பெட்டியை திறந்து பார்க்க ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு. ஏற்கனவே தகப்பனார் சொன்ன மாதிரி அவர் தான் கட்டளை கொடுத்துருக்கிறார், எபிரேய பிள்ளைகளுக்கு ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது, ஆண் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, கொல்லணும், சாகணும், ஒன்று கூட காப்பாற்றப்படக்கூடாது. இப்படி தான் பெரிய கட்டளை. ஆனால் இவளுக்கு தெரியும் இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்று கண்டாள். ஆனாலும் அந்த பிள்ளைகள் மேலே இரக்கமுற்று மனதுருகி அந்த பிள்ளையுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டில் கொண்டு போய் வளர்க்க ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அந்நிய ஸ்திரீயுடைய பிள்ளை என்பது தெரியும், வீட்டுக்கு கொண்டு போனால் அப்பா கொன்றுவாருன்னு தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த சூழ்நிலையெல்லாம் மறந்துட்டு அந்த பிள்ளை அழுததை அவள் பார்த்தாள். அந்த பிள்ளை மேலே ஒரு இரக்கத்தை அவள் உணர்ந்தாள். ஹல்லேலூயா. இவளுக்கு சொல்லியிருக்கலாம், பாரு இங்கே கொண்டு இருக்காங்க, அந்த பிள்ளையை உடனே கொண்டு இருக்கலாம், ஆனால் கொல்ல விடலை. அவளுக்குள்ளே ஒரு இரக்க குணம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நாணலுக்குள்ளே சேற்றுக்குள்ளே புதைந்து கிடக்கிற பிள்ளைகள் வழக்கமாக நீங்கள் போகிற இடங்களை பாருங்கள். சில நேரங்களில் மற்ற ஸ்கூல் கிரவுண்டுக்கு பேக்கில் போகும்போது சில பிள்ளைகள் தண்ணி அடித்து, இல்லையா, சிகரெட் பூதி, கஞ்சா வச்சு, பாக்கு போட்டு, தலைமுடியெல்லாம் வித்தியாசமாக பண்ணி அநியாயமாக நிற்கும்.
ரெண்டு ரெண்டு பேராக லவ்வேஸ் இணைந்து நிற்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் இணைந்து நிற்கிறது. இதெல்லாம் பார்க்குறோம். நாணலுக்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளைகள், அந்த பெட்டியை பார்க்கும்போது, அதுக்குள்ளே இருக்கிற பிள்ளையை பார்க்கும்போது நமக்கு அந்த வருத்தம் வருகிறதா? இரக்கம் வருகிறதா? ஹல்லேலூயா! இரக்கம் வருகிறதா? நம்ம பல நேரங்கள் நம்முடைய கண்கள் பார்க்கிறது, உலகத்து ஜனங்களுடைய கண்கள் பார்க்கிறது. ஆனால் சில தாய்மார்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், தெய்வ ஜனத்துக்கு அதை பற்றி உள்ள கவலை வேணும். தெய்வ ஜனத்துக்கு அதை பற்றி உள்ள கவலை வேணும். சில தாய்மார்கள் அதுக்குன்னே விட்டுட்டு போகிறாங்க. எப்படி வேணாலும் வாழு, எப்படி வேணாலும் போ, எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செய், கவலையே இல்லை. ஆனால் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது, பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, நாணலுக்குள்ளே மறைந்து கிடக்கிற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! உங்கள் ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகள் சில நேரம் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அழைத்து போவாங்க. அந்த இடத்துல பிள்ளைகளை பார்க்கணும். பிள்ளைகளுடைய ஆனுவல் டேக்கு நம்ம போகும்போது பிள்ளைகள் போகிற தவறான பாதைகளை பார்க்கணும். ஹல்லேலூயா! அந்த பிள்ளையை, அந்த சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தரை நோக்கி கதறி ஜெபித்தால் அந்த பிள்ளைகளுக்கு மாறுத்திரம் உண்டாகும். கர்த்தரை பார்த்து ஜெபிக்கணும், கர்த்தரை பார்த்து பேசணும். ஆண்டவரே, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வரட்டும்ப்பா. எங்கள் பிள்ளை இல்லைதான் ஆண்டவரே, ஆனால் அந்த பிள்ளைகள் நிமித்தம் ஒரு சமுதாயமே அழிய போகிறது. அந்த பிள்ளைகள் நிமித்த சமுதாயத்திற்கே கேடு வரப்போகிறது. அப்படியானால் ஆண்டவரே, அந்த தாயுடைய பிள்ளையை காப்பாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எகோபுத்துடைய பிள்ளை இது, ஆனால் எபிரேய பிள்ளை இது. எந்த பார்ஷியாலிட்டி பார்க்கல. அந்த பிள்ளை மேல் ஒரு இரக்கம், அந்த நாணலுக்குள்ளே இருக்கிற பிள்ளை மேல் ஒரு பாசம், அந்த பிள்ளையின் மேல் ஒரு கண்டபோது, அதை அழுகிறதை பார்த்தபோது ஒரு கவலை, அதை அப்படியே தூக்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் சொல்கிறார், சேரிக்குள்ள சேற்றுக்குள்ள புதைந்து கிடக்கிற பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். சேரியும் சேற்றும் சேகத்துக்குள்ளேயும் கிடக்கிற பிள்ளைகளுக்காக அழுகிற, எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிற, பயமில்லாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்க பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அந்த பாரத்தை தருவாராக. வலதுகரத்தை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு அந்த பாரத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு அந்த பாரத்தை தாரும். ஒரு காலத்தில் நமக்கு பாரம் இருந்தது. இந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வர்றது, நம்ம எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு பாரம் இருந்தது. இன்றைக்கி அந்த பிள்ளைகள் சொன்னாலும் கேட்காது, எந்த வழியாகலும் போகட்டும் அப்படின்னு நம்ம நிர்விசாரமாக விடுகிறோம். இல்லை, பிள்ளைகளை பார்க்கும்போது, தாய்மார்களை பிள்ளைகளை பார்க்கும்போது, பெண்கள் ஜெபத்தில் வருகிறோம், ஆனால் பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த பாரம் இன்னும் நம்மை மேற்கொள்ளட்டும். ஹல்லேலூயா! நம்முடைய பிள்ளைகள் அல்ல, தேசத்து பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள், இந்த பிள்ளைகள், ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்காக ஒரு இரக்கம் நமக்கு வரட்டும். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மூன்றாவது, 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வார்த்தையை நீங்க படிங்க. 2 ராஜாக்கள் 11:21 2வது வார்த்தை. யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபாள் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளியறையில் ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா! இந்த செய்தியெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அத்தாலியாள், அத்தாலியாள் என்ற பேருக்கு அர்த்தம் என்னது? தூங்கிட்டீங்களா? அத்தாலியாள் என்ற பேருக்கு அர்த்தம் என்னது? கர்த்தரின் வாதை, கர்த்தரின் வாதை, கர்த்தரின் வாதை. அந்த இடத்துல இன்னொரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம், யோசேபியாள். யோசேபியாள் என்றால் கர்த்தரின் கொடை என்று அர்த்தம், கர்த்தரின் கொடை என்று அர்த்தம். பாருங்க, அத்தாலியாள் கர்த்தரின் வாதை ராஜ்ய பாரம் பண்ணுகிறது. ஒரு பெண் ஆட்சி அங்கே உருவாகிறது. அந்த பெண் ஆட்சியில் அவள் செய்தது, எல்லா ராஜகுமாரரையும் அழிச்சிட்டா, கொன்னுட்டா. எல்லா ராஜகுமாரரையும் கொன்னுட்டா. ஏன்? பதவி மோகம். இவளுக்கு ஆளுகை செய்யணும், இவன் ஆட்சி செய்யணும். அதுக்காக தான் தேசத்தில் உள்ள எல்லா ராஜகுமாரர்கள், ஹல்லேலூயா, ராஜகுமாரன்னா நம்ம தான் ஆண்டவருடைய ராஜாவுடைய குமாரர்கள். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் அவன் அழிச்சிட்டான். அதுலேயும் ராஜகுமாரர்கள் எல்லா ஆண் பிள்ளைகள் மேலே தான் கவனம்.
அப்படியே அழிச்சு கொண்டுட்டா தெய்வ பிள்ளைகளை பாருங்க. கடைசியாக இந்த யோசேபியாள் ஒரே ஒரு பிள்ளை இவ கையில் கிடச்சிட்டு. இவ ஒரு ஆசாரியுடைய மனைவி, யோய்தாவுடைய மனைவி யோசேபியாள். இவ கையில் ஒரு சின்ன குழந்தை கிடச்சி, கை குழந்தை கிடச்சிட்டு ஓடிக்கொண்டு ஒளிச்சு பள்ளியறை, ஆலயத்தின் பள்ளியறைக்குள்ளே கொண்டு ஒளித்து வைத்தாள். ஹல்லேலூயா. அத்தாலியால் கண்டானா, நான் சொன்னேன் அத்தாலியால் கண்டானா யோசேபியாளோட உயிர் இல்லை, க்ளோஸ் பண்ணிடுவான். ஏன்னா ஒரு பிள்ளை எடுத்துகிட்டு போகிறது, எல்லா ராஜகுமாரும் அழிக்கும் போது ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போகிறது என்ன வருது இல்லை, அவள் தூக்கிட்டு போகிறான். அதுலேயும் பாருங்க அந்த யோசேபியாளுக்குள்ளே இருந்த விசுவாசம். என்ன விசுவாசம்? எல்லாரையும் அழிக்கிறான், அத்தாலியால் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். ஆனால் இந்த கை குழந்தையை கொண்டு போய் நான் என்ன செய்ய முடியும்? இந்த கை குழந்தையை கொண்டு போய் நான் என்ன செய்ய முடியும்? இவனை ஒரு ராஜாவாக மாற்ற முடியுமா? கை குழந்தையாக இருக்க அத்தாலியால் ராஜ்யபாரம் பண்ணுறான். ஒரு ராஜாவாக அடுத்து கொண்டு வரணும், அந்த ராஜாவாக மாற்றுவதற்கு எந்த சான்ஸும் இல்லை, ஏன்னா கை குழந்தை. ஆனால் இவளுக்குள்ளே ஒரு விசுவாசம். அத்தாலியுடைய கையில் இருந்து பறித்து இந்த பிள்ளையை நான் பாதுகாப்பேன், இந்த பிள்ளையை நான் வளர்த்துவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை 6 ஆண்டுகள் இவன் ஒளிச்சு வச்சு பாதுகாக்கிறான். ஆமென். அத்தாலியால் தான் அரசாட்சி செய்கிறான். ஆலயத்தின் பள்ளி அறைக்குள்ளே கொண்டு வச்சதுனால யாருக்கும் தெரியல. எவ்வளோ கடினமான ஒரு பணி அந்த பிள்ளை தான் செய்யும். ஆலயத்து வருகிறவங்க போய் போட்டு கொடுக்க தான் செய்வாங்க. யாராவது ஒருவருக்கு தகவல் கிடச்சின்னா இந்த சர்ச்சும் போச்சு, சர்ச்சில் உள்ள ஊழியக்காரியும் போச்சு, எல்லாம் போச்சுன்னு வைக்கணும். ஆனால் கர்த்தர் கிரியை செய்தார். யோசேபியாளுக்கு ஆண்டவர் துணை செய்தார். அவள் கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். ஹல்லேலூயா. பாதுகாத்தாள். தேவ பிள்ளைகள், 3வது சொல்கிறேன், வாதை தேசத்தின் நடுவில் பிள்ளைகளை அழிக்கும்படி இரத்த வரி கொண்டு இரத்த காட்டட்டியாக பிள்ளைகளை அழித்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் ஆக்சிடெண்ட்டில் விழுந்து போகிறாங்க இல்லை, எத்தனையோ பிள்ளைகள் சாலை விபத்தில் ஒவ்வொரு நாளும் பாருங்கள். இப்போது சுவாமியார் மடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள் இல்லை, வாலிப தம்பிமா, எத்தனையோ ஒவ்வொரு நாளும் கொடூரமான சம்பவங்கள். அது வாகனங்களை மாத்திரமின்றி சொல்ல முடியாது, பிள்ளைகளும் தவறுதலாக தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் தவறுதலாக போகிறாங்க. 12 மணி 1 மணி நாங்கள் எவ்வளவோ கடைகளை பார்க்கும்போது ராத்திரி நேற்றே கூட 12 மணி 1 மணி 2 மணி ஆனால் கூட பிள்ளைகள் அது வரைக்கும் செல்ஃபோனில் விளையாடிட்டு இருந்துட்டு காப்பி குடிக்கிறதற்கு, டீ குடிக்கிறதற்கு 4 பேர் ஒரு பைக்கில், 2 பேர் 3 பேர் ஒரு பைக்கில் பிரயாணம் பண்ணி வந்து நடுராத்திரி வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பெற்றோருக்கு தூக்கம் வருமா? அம்மாவுக்கு தூக்கம் வருமா? எத்தனை பிள்ளைகள், 1-2 பிள்ளைகள் அல்ல தேவ பிள்ளைகளே. நம்முடைய பக்கத்து கடைகளை பாருங்கள், எத்தனையோ பிள்ளைகள், எல்லாம் வாலிப பிள்ளைகள். அதிலே உயிரையே கையில் பிடித்துட்டு அம்மாக்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பிள்ளைகள் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொலையுண்ண போகிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை குறித்து நாம் ஜெபிக்கணும் தேவ பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம். அம்மாக்கள் ராத்திரி தூங்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரெஷர், சுகர் வியாதிகள் மேற்கொண்டு வருகிறது, ஹார்ட் அட்டாக் வருது. நெஞ்சை பிடிச்சிட்டு தான் உட்காரணும். எப்போ என் பிள்ளை வீட்டுக்கு வருவான்னு தெரியலை, கதவு சாத்த முடியலை, கதவு பூட்ட முடியலை. எவ்வளவோ வேதனையான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அத்தாலியால் தேசத்தை ஆளுகை செய்தால், சாத்தான் தேசத்தை ஆளுகை செய்தால் அவனுடைய கண்ணெல்லாம் ராஜகுமாரர்களை அழிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைகளே பாருங்கள், சண்டே ஸ்கூலில் கூட பிள்ளைகள் என்ன செய்யலை, அதிகமாக வரல. எதுக்கா வரலைன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு தோன்றினபடி என்ன செய்யணும், வாழணும். பிள்ளைகள் தோன்றினபடி ஃப்ரெண்ட்ஸ் உருவாகணும். பிள்ளைகள் கர்த்தரோடு இருக்கிற நேரமே இல்லை, அப்படி இருக்கிறாங்க. ஆனால் தேவ ஜனங்களே, பெண்களாகிய நாம் யோசேபியாளை போல ஒரு கர்த்தரின் கொடையாக மாறி சின்ன சின்ன குட்டி பிள்ளைகளை கொண்டு வந்து ஆலயத்தில் நீங்கள் வளர்த்தினால் அது ஒரு ராஜாவாக மாறும். 7 வயதில் ராஜாவாக வந்து நிற்கிறாரு. யோசேபியாட வளர்ப்பை பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு வளர்ப்பு. 7 வயதில் ஒரு ராஜாவுக்கு தலையில் கிரீடம் வச்சு நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் கையில் குடிச்சு அவனை ஒரு ராஜாவாக மாற்றி காண்பித்த ஒரு பெரிய ஒரு சாதனை பெண்மணி தான் இந்த யோசேபியா. ஹல்லேலூயா. ஒரு சாதனையே செய்திருக்காங்க. நம்ம சொல்ல, இந்த பிள்ளையை கொண்டு என்ன செய்ய முடியும், இந்த பிள்ளையை கொண்டு என்ன செய்ய முடியும்?
அதில் இந்த பிள்ளை ஒன்றுக்கு உதவாது, இந்த பிள்ளைன்னா பரவாயில்ல, அந்த பிள்ளையை கொண்டு ஒன்றுக்கு உதவாது, இப்படி பலரால் தூக்கி எறியப்பட்ட அந்த பிள்ளையை தான் கொண்டு வந்து ஆலையில் புறக்கணிக்கப்பட்ட, ஆலையில் ஒதுக்கப்பட்ட அந்த பிள்ளையை தான் கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ளே வளர்த்தி ராஜாவாக மாற்றி காண்பித்தாளே அந்த யோசேபியாள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நீ உங்களால் முடியாது, நீங்கள் ஆலயத்தில் ஒளிச்சு வச்சிட்டீங்கன்னா அவங்க கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தில் வளர்ந்து ராஜாவாக மாற்று. என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஒரே ஒரு பிள்ளை 40 வருஷம் தேசத்தில் ஆட்சி செய்கிறான். அந்த பிள்ளை கொண்டு தேசத்தில் 40 ஆண்டுகள் கர்த்தர் அமைதலான ஒரு ராஜ்ய பாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? யோசேபியாளால் செய்ய முடியாததை அந்த பிள்ளை செய்தெடுத்தது. 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசம் எங்கும் ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிற்று, மகா பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று, மகா பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களோடு கூட இணைந்து 2 பிள்ளைகளாகவும் சண்டே ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க, உட்கார வைங்க. வலது கீரத்தில் 2 நம்ம வாரதே பெரிய பாக்கியம். நம்ம வாரதே காலையில் எவ்வளோ கடினப்பட்டு வாரோம். சாரி உடுக்கணும் இல்லையா, பின்னி வைக்கணும், வரணும், சாப்பாடு வைக்கணும், என்ன கடினம். அப்படி இல்லை, நம்முடைய பாரம் பிள்ளைகள் மேலே போகட்டும். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை ஆண்டவர் நமக்கு தந்தாருன்னா நம்முடைய பாரம் பிள்ளைகள் மேலே போகட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேலே அந்த பாரம் வரட்டும். தேவ பிள்ளைகளை, பிள்ளைகள் மேலே அந்த பாரம் வரட்டும். ஆலயத்தில் கொண்டு வளர்க்க பிரயாசப்படுங்கள். உங்கள் பேர பிள்ளைகளாகட்டும், உங்கள் பிள்ளைகளாகட்டும், பக்கத்து வீட்டு பிள்ளைகளாகட்டும், ஒரு முட்டாய் வாங்கி கொடுத்து இல்லைன்னா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து ஆலயத்தில் கொண்டு வைங்க. நாளைக்கு அந்த பிள்ளை ஒரு நாள் சொல்லுவான், இந்த ஆண்டி, இந்த அக்கா என்னை இழுத்துட்டு வந்ததுனால தான் நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆலையில் ஒரு பெரிய ராஜரீக கூட்டமாய் மாறும்போது அந்த பெருமை உங்களையே வந்து சேரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, 4வது பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வார்த்தை படிங்க. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சத்தமாக அவங்க கூட இணைந்து படியுங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஹல்லேலூயா. பிரச்சனையை பாருங்க, பிள்ளைகளுக்கு எதிரான பிரச்சனை எல்லாம் பெரிய இடத்துலேருந்து வருது. பார்த்தீங்களா? நீங்கள் 4 காரியங்களை நீங்கள் படிச்சீங்க. 4 பிரச்சனை எங்கிருந்தா வந்தது பாருங்க. ராஜ கொட்டாரத்திலேருந்து வந்தது. இங்கே பாருங்க, ஏறுது 2 வயசுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லும்படி கட்டளை கொடுக்குற. எத்தனை வயசு? 2 வயசு பிள்ளைகள் மேலே எப்போவுமே சாத்தான் முளையிலே கிள்ளி எறியதான் சாத்தாண்டி தந்திரமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆம் சொல்லுங்க? நீங்கள் ஒன்றி பாருங்க, நம்ம வயத்திலிருந்தே பிள்ளை என்ன செய்யணும்? கொல்லணும். தெய்வீக ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ சந்ததியுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளையே பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த பிள்ளைய வயத்திலேருந்தே கொல்லும்படி பல உபாயங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஸ்கேன் எல்லாம் வந்ததுனால மூக்கில்லை, கண்ணில்லை, வயலில்லை இதெல்லாம் சொல்லி அபார்ஷன் பண்ணுகிறதே நிறையந்து போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையே சொல்கிறேன், டாக்டர் சொல்கிற பேச்சு தான் பெருசாக இருக்குது. கத்த வாக்கு தத்துவம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆமென். ஆண்டு சொல்கிற வாக்கு தத்துவம் எல்லாம் பெருசாக இல்லை. மூக்கில்லை, கண்ணில்லைன்னு சொன்னோன்னா அபார்ஷன் பண்ணுறாங்க. பாட்டிமாருக்கு தெரியும், அவங்க ஒரு ஸ்கேனும் பண்ணலை. கத்தரவளுக்கு அழகான பிள்ளைகளை கொடுத்தார். அதுலேயும் 1 2 பிள்ளைகள் இல்லை, 16 15 12 பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க? கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட யோசிச்சு பார்ப்பேன், காலையில் தோசை செய்தோன்னா 16 பிளேட்டில் வைக்கிற ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. 16 பிளேட்டு கழுவுற ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. மத்தியானம் சாப்பாடு வச்சு சாயங்காலம் சாப்பாடு. ஹல்லேலூயா. இப்போ தான் யோசிக்கிறோம், ஐயோ தலையே சுற்றிட்டே வருது. தலை என்ன செய்யுது? சுற்றிட்டு வருது. நமக்கு ஒரு பிள்ளைய வச்சுட்டே சொல்லுவோம், வேலையே தீரலை, வேலையே தீரலை. ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு அந்த தாய்மார்கள் கடினமாய் உழைத்து
எல்லாருக்கும் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கு தெய்வ பிள்ளைகள். அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். அவங்க கடினமாக உழைச்சாங்க. ஆனால் பின்னால் பின் சந்ததியை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்கள எங்கேயோ கொண்டு வச்சுருக்காரு. நமக்கு தெரியும் பனேரியுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்கே இருக்காங்க? கலெக்டராக இருக்காங்க, டிஎஸ்பியாக இருக்காங்க, பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறாங்க. அவங்க பனேற்று தொல்லை செய்தாலும் ஆண்டவர் தலைமுறைகளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சந்ததி இருந்தது. இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, பெரிய இடத்திலிருந்தான் பிரச்சனையே தேவ சந்ததிக்கு என்ன செய்யுது? உருவாகிறது. பெரிய பெரிய இடங்கள் இருந்து பெரிய பெரிய ராஜாக்கா. இங்கே ஏரோதுடைய அரண்மனையிலேருந்து ஒரு ராஜாவுடைய அரண்மனையிலேருந்து ஒரு செயல் வருது. 2 வயசுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொல்லணும். அல்லேலூயா. கட்டளை பிறந்தது. ஆனால் கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார். கர்த்தர் யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்தார். அவர் சொல்றாரு, ஆலையில் என்ன சொல்றார் பாருங்க. அந்த வசனத்தில் படிச்சோம் இல்ல, சொப்பனத்தில் ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளை அதை தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு என்ன செய்? ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு. ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். வலது கரத்தை அசைத்து ஹல்லேலூயா. அங்கே இரு. ஏன்னா ஆண்டவராலே ஏரோதுக்கு கைக்கு இயேசுவாகிய பிள்ளையை காப்பாற்ற முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். ஆனாலும் ஆண்டவர் சொப்பனத்தில் சொல்றாரு, அவன் கொன்னுருவான், பிள்ளையை கொல்ல வகை தேடுறான். நீ எழும்பி என்ன செய்ய? எகிப்துக்கு போ. இதில் நான் என்ன சொல்ல வரேன்? நான் மரியாளுடைய தியாகத்தை சொல்கிறேன். மரியாள் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு வார்த்தை கேட்டது. நடுராத்திரி சொப்பனம் காண்றாங்க. நடுராத்திரி சொப்பனம் காண்ட ஆண்டவர் சொல்ல, நீ எழுந்து என்ன செய்? போ. உடனே அவங்க எப்படி எழுந்தாங்க? 14வது வசனம், அவன் எழுந்து இரவிலே பிள்ளை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு. நடக்குமா? சாத்தியமா? நம்ம வீட்டு வாழ்க்கையை சொல்லுங்க. ஆண்டவர் புருஷன் வந்து சொல்றாரு, எழும்பு. ஆண்டவர் பேசிட்டாரு, எகிப்துக்கு போக சொல்றாரு, பிள்ளையை கொல்ல வராங்க, நீ எழும்பு. நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு ஒரு நாளும் படுத்திருக்கிறேன், நாளைக்கு காலையில் நம்ம எழும்பி போவோம். இன்றைக்கெல்லாம் ஒரு நாள். ஆனால் இல்லவே இல்லை. அந்த இரவிலே மரியாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிள்ளையை தூக்கிட்டு எகிப்துக்கு போனான். அந்த ஒரு ராத்திரி அவங்க தங்கியிருந்தான்னா பிள்ளை இவங்களுக்கு கிடச்சிருக்காது. ஹல்லேலூயா. அருமையான பெற்றோர்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்காக இரவிலும் நம்முடைய கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கு. பிள்ளைகளை காப்பாற்றின ஒரே ஒரு வழி, நம்முடைய கைகள் உயர்த்தப்படணும். இரவுன்னு பார்க்கக்கூடாது. அந்த ஒரு ராத்திரி யோசேப்பும் மரியாளும் தூங்கியிருந்தாங்க. மரியாளுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. பிள்ளைய கூட கொண்டு போகிறது எவ்வளோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இல்லை? நம்ம சபைக்கு பிள்ளைய கொண்டு வரதே எவ்வளோ. ஐயோ தூங்குனா எழும்பல்ல, சண்டே ஸ்கூல் கேட்டால் தூங்குனாவே எழும்பல்ல, தட்டி தட்டி பார்த்தாலும் எழும்பல்ல, அழுதுகிட்டே இருக்குது பாவம். எவ்வளவோ சொல்கிறோம். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் உண்மையிலே உண்டு. ஒரு தாய்மாருக்கு நல்ல கஷ்டம் தான். பிள்ளை தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்பி உணவு கொடுத்து ஆட்டி உள்ளே கொண்டு வர்றது பெரிய பாடு. அதையே பெரிய ராத்திரி அந்த மரியாள் தியாக உணர்வோடு எழும்பி போனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தாருன்னா, அந்த வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். ஹல்லேலூயா. என் எகிப்திலிருந்து என்னுடைய 15வது வார்த்தை, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எதுக்காக ஆண்டவர் எழும்ப சொன்னார்? வாக்குத்தத்தம் கிடக்கப்பா. எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே 500-600 ஆண்டுகளுக்கு முன்னே தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? நிறைவேறணும்னா நம்ம எழுந்து தான் ஆகணும். இரவில் எழுந்து தான் ஆகணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களின் நன்மைகள் இருக்குது. தேவ பிள்ளைகள், பெண்களாகிய நமக்கு கர்த்தர் தாய்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இருக்குது. ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னா நம்ம ராத்திரி எழும்பணும். பிள்ளைகளை சொல்லி ஒன்றும் இல்லை, ராஜாவை சொல்லி ஒன்றும் இல்லை,
பாருங்க, ஏரோதுடைய கைக்கு தப்புவிக்க யாராலும் முடியாது. ஏன்னா இவங்க அவ்வளோ ஃபேமஸான குடும்பம் கிடையாது, யார் அவனுடைய உறவினர் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொப்பனத்தில் சொல்லிட்டாரு, நீ எழுந்து இரவிலே எழும்பிட்டு போ. ஹல்லேலூயா சொல்லுங்க. வலது கரத்தை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ சொல்லுகிறபடி செய்ய நாங்கள் ஆயத்தம். பிள்ளையை பாதுகாக்கணும்னா நம்ம எழும்பிதான் ஆகணும். பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றணும்னா நம்ம எழும்பிதான் ஆகணும். பிள்ளையுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா நம்ம எழும்பிதான் ஆகணும். ஹல்லேலூயா, நம்ம எழும்பிதான் ஆகணும். பிள்ளைகளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு ஆண்டவர் ஏதோ தீர்க்கதரிசி மூலம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை மூலம் பேசியிருக்காரு. அந்த வாக்குத்தத்த நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் தூங்கினால் ஒன்றும் நடக்காது. நாம் தூங்கினால் ஏரோது கொலை செய்வான். ஹல்லேலூயா. தூங்கின எல்லா பெற்றோருடைய பிள்ளைகளும், 2 வயசுக்குட்ட எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை இழந்து போன போது தூங்காமல் காத்திருந்த மரியாளுடைய பிள்ளை காப்பாற்றப்பட்டது. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க. அத்தனை பேருக்கு புரிஞ்சு வசனம் புரிஞ்சவங்களுக்கு நல்ல கைகளை தூக்கி, ஆண்டவரை தூங்காமல் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை பல நாட்கள் ஆண்டவர் சொல்றாரா எழும்பிரு, ஆண்டவர் சொல்றாரா எழும்பிரு. எல்லா பெற்றோரும் பார்த்து நிறைய நேரம் தூங்கட்டும். ஆனால் அவர்களுக்கு தெரியாத தரிசனத்தை, சொப்பனத்தை, வாக்குத்தத்தங்களை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் போது நீங்க எழும்பி கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. அவன் எழும்பி போனா ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அடுத்து பாருங்க, அதே வசனத்தில் 19வது வசனம், அதே அதிகாரம் 2:19. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளை அதை தாயை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தீண்டு இறந்து போனார்கள். ஹல்லேலூயா. திரும்ப அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு மாறான். திரும்ப அவன் நாசரேத்து ஊரில் தங்குறான். தொடர்ச்சியாகவே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. கீழ்ப்படுகிற ஒருவனுக்காக கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தொடர்ச்சியாக நிறைவேற்றி கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. புரியுது உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சாலே போதும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு ராத்திரி எழும்பும்போது அந்த 3 வசனங்களில், அதே அதிகாரத்தில் 3 விதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், எகிப்திலிருந்து என் குமாரனை என்ன செய்கிறேன்? வரவழைப்பேன். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் யோசேப்புக்கு சொப்பனத்தை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு பிள்ளையின் வாங்க தீண்டு என்ன செய்தாங்க? இறந்து போனார்கள். அடுத்து 23வது வார்த்தையில், நாசரேத்து ஊரிலே நசரேன் எனப்படுவார் என்ற தீர்க்கதரிசனம் என்ன செய்துட்டு நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. நிறைவேறும்படி இப்படி எல்லா வாக்குத்தத்தங்களும் தொடர்ச்சியாக நிறைவேறும். ஒரு ராத்திரி ஆண்டவர் பேசுகிறாரா, இந்த தேசத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு, சபையுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. அந்த பாரம் உள்ளவங்க இடத்துல கர்த்தர் பேசுவார். தெய்வ பிள்ளைகளை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? ஆண்டவர் தட்டி எழுப்பின நாட்களை. ஹல்லேலூயா. சிலருக்கு கர்த்தர் வார்த்தை கொடுப்பார், உன் பிள்ளைக்காக எழும்பி என்ன செய்யும், ஜெபம் பண்ணு, தட்டி எழுப்புவாங்க. ஹல்லேலூயா. நேற்றைக்கு கூட ஒரு பாஸ்டர் ஒய்ஃப் சொல்கிறாங்க, சிஸ்டர் முன்னாளைக்கு 2 மணிக்கு ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பி உங்கள் ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். அப்படி கர்த்தர் எனக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை எனக்காக சொன்னார்கள். அந்த ராத்திரி வேளையில் நான் எதற்காக வேதனைப்பட்டு ஒடுங்கி இருந்தனோ அதே வாக்குத்தத்தத்துக்கான, அதே ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் இன்னொரு ஆளை தட்டி எழுப்பி சொல்லியிருக்காரு. எனக்கு காலையில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்து, நான் எதுக்காக மனபாரப்பட்டு வேதனைப்பட்டு இரவில் உட்கார்ந்துருந்தேனோ அதுக்கான பதிலை கர்த்தர் யாரோ ஒருடைய வாயில் கொடுத்து ஆண்டவர் அனுப்பி வச்சார். நம்ம எழும்பும்போது கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, நான் எழும்பினா இரவென்றும் பாராதபடி பலரும் தூங்கும்போது, அந்த ஏரோது சொன்ன நாட்களில் எல்லாரும் 2 வயதுக்குட்பட்ட எல்லாரும் பிள்ளைகளை இழந்து அழும்போது கர்த்தர் இந்த பிள்ளைகளை மாத்திரம், எழும்பின தாயுடைய பிள்ளையை மாத்திரம், எழும்பின தகப்பனுடைய பிள்ளையை மாத்திரம் தப்புவித்து அவரே இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் நமக்கு தந்தாருன்னா, ஹல்லேலூயா, மகாராஜாதி ராஜாவாக தந்தாருன்னா, நம்ம எழும்பினால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி உயர்த்த வல்லமை. வலது கரத்தை தாம் ஆண்டவரே அப்படியே செய்யணும்னு சொல்லுங்க. வசனத்தை பிடிங்க. நான் சொல்கிறேன், வசனம் தான் இருக்குது. கை தலையில் வைக்கிறதுனால் விடுதலை வராது. நீங்கள் வசனத்தை மட்டும் எடுத்துகிட்டே போங்க.
கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹalleluya. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26 28 வசனங்களை படிக்கிறோம். அங்கே ஒரு ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றும்படி என்ன செய்யிருக்காங்க பாருங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். இந்த வார்த்தையை கேட்கும்போது எத்தனை பேருக்கு இது வாக்குத்தத்தமாக கிடைச்சா சந்தோஷமா இருக்கு. ஓ, நான் விரும்புதெல்லாம் கிடைச்சு. ஒரு காலத்தில் ஒரு மனுஷன் கேட்டானா இல்லை, பெரிய ஒரு நபர்கிட்ட குருவிட போய் சொன்னேன், நான் தொட்டதெல்லாம் என்ன செய்யணும், பொன்னாகணும். இதே மாதிரி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறது, நீ விரும்புகிறபடி உனக்கு. சொல்லுங்க, யாருக்காவது விருப்பம் இல்லாமல் இருக்குமா? சரி, நம்ம மனசுக்குள்ளே எவ்வளவோ ஆசைகள், எவ்வளவோ விருப்பங்கள். இந்த வார்த்தை கிடைச்சிட்டா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் இல்லை? நீ விரும்புகிறபடி உனக்கு. அதுக்கு முன்னால் தான் அந்த பிள்ளையை, கானானிய ஸ்திரீயை குறித்து இங்கே பார்க்குறோம். அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை பிசாசு பிடியினால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் தான் அந்த பிள்ளையை காப்பாற்றும்படியாக ஆண்டவரை தேடி வருகிறார். அந்த தனக்குள்ள பிள்ளை தான் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆண்டுட்டு தேடி வருகிறான். ஆண்டவரே, எப்படியாகலும் எனக்கு இந்த பிள்ளையை தொடும்படியாக நீர் வரணும். என் பிள்ளைக்கு விடுதலை, கொடிய வேதனை, தாங்கவே முடியலப்பா. பிசாசு அவளை அலக்கழிச்சிட்டே இருக்கு, தாங்கவே முடியலை. என் பிள்ளை மேலே கையை வைக்கும்படி, என் பிள்ளையை தொடும்படி நீ வரணும். ஆண்டவர் சொல்கிறாரு, கானானிய ஸ்திரீயை பார்த்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பிள்ளைகளை அப்பம் நான் உனக்கெல்லாம் தர மாட்டேன். நீ யாரு? நாய். ஹல்லேலூயா. இந்த நாய்க்குட்டிக்கு நான் எல்லாம் என்ன செய்ய மாட்டேன், தர மாட்டேன். நான் சொன்னேன், நீ விரும்புகிறபடி உனக்கு. வார்த்தை நல்லா தான் இருக்கு, ஆனால் அதுக்கு முன்னால் சில கடினமான வார்த்தைகளை வரும்போது தாங்கக்கூடிய சக்தி இருக்குதா, தாங்கக்கூடிய பலன் இருக்கா? ஆண்டவர் முதல்ல சொல்ல, உனக்கெல்லாம் தரமாட்டேப்பா. ஆனால் இவ விடல, பின்தொடர்ந்துட்டே போகிறேன். ஆண்டுடைய பாதத்திலே போய் விழுறான். அந்த வசனங்களை எல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவள் சொல்கிறான் பாருங்க, அவரை பணிந்து, கடைசியில் அவள் சொல்கிறான், நான் பணிந்து கொண்டு, அவரை பணிந்து கொண்டு, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. அவன் எங்கே கிடக்கான்? எனக்கு உதவி செய்யும் என்று அவருக்கு காலில் போய் விழுந்த போகிறோம். அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்ல. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்ற. ஹல்லேலூயா. பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு கடினமாக போராட வேண்டியது இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த கானானிய ஸ்திரீ எவ்வளவு போராடுகிற ஆண்டோட்ட. எதுக்காக? தன் பிள்ளையுடைய விடுதலைக்காக. ஒரு நாய்க்குட்டி மாறி அவ கீழே விழுந்து, ஆண்டவரே, மேஜையில் இருந்து விழுகிற, எஜமானுடைய மேஜையிலேருந்து விழுகிற அந்த சின்ன துணிக்கை என் பிள்ளைக்கு தாங்கப்பா, அதாவது தரக்கூட. நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவர், ஒப்புக்கொள்கிறோம்மா. பல நேரங்களில் என் பிள்ளைக்கு விடுதலை வேணும், என் பிள்ளைக்கு விரும்பினது கிடைக்கணும், விரும்பினது வரும். ஆண்டவர் அடுத்து தான் சொல்ல, நீ விரும்பு, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக விரும்பினது கிடைக்கும். ஆனால் நம்ம போராடணும். கானானிய ஸ்திரீ பிள்ளைக்காக போராடினது போல பிள்ளையை காப்பாற்றும்படி எவ்வளவு தன்னை தரைமட்டமாக தாழ்த்த வேண்டுமோ தரைமட்டமாக தாழ்த்தினாள். எவ்வளவு கீழே விழணுமோ அவ்வளவு கீழே விழுந்தாள். எவ்வளவு பணியணுமோ அவ்வளோ பணிந்தாள். ஹல்லேலூயா. நம்ம சொல்லும், நீங்கள் தராட்டி உங்களை விட்டு நான் என்ன செய்வேன், போவேன். நீங்கள் தராட்டி நான் ஆராதனைக்கு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஆண்டவர் தராட்டி நான் என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவர் எதுக்கு ஆராதிக்கணும்? பல கொஸ்டின் நம்ம இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் கேட்குறோம். இல்லை, நிறுத்துங்க. எவ்வளோ பணிய முடியுமோ தாழ்மையா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யாப்பா, நான் நாய்க்குட்டி தான்ப்பா, நான் ஒன்றுக்கு உதவாதது ஆண்டவர். எஜமானனே, என்னை நீர் ஆசீர்வதியும். எஜமானனே, எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவர, என்னை தள்ளி விடாதீங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், பின்தொடர்ந்துட்டே போன ஒரு பெண்ணுக்காக, பின்தொடர்ந்து போனே ஒரு ஸ்திரீக்காக ஆண்டவர் அவளுடைய பிள்ளையை காப்பாற்றும்படியாக சொல்ல ஒரு வார்த்தை, நீ விரும்புகிறது எதுவோ அது உனக்காக கிடையாது.
அவள் வீட்டில் போனபோது அந்த பிள்ளை சுகத்தோடு இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. போராடணும், இன்னும் போராடணும், பின்தொடரணும், இன்னும் பின்தொடரணும், கூப்பிடணும், இன்னும் கூப்பிடணும், பணியணும், இன்னும் பணியணும். அதில் எவ்வளவு தரை மட்டும் நாய் மாதிரி தாழ்த்தணுமோ அவ்வளவும் தாழ்த்தணும். தாழ்த்தி தாழ்த்தி கேட்டா உன் பிள்ளை ஆண்டவர் கைவிட மாட்டாரு. நீ வீட்டுக்கு போகும்போது பிள்ளையுடைய நற்செய்தியை நீ பார்ப்பாய், பிள்ளைக்கு ஒரு சுகத்தை நீ பார்ப்பாய், பிள்ளையுடைய கட்டுகளிலிருந்து விடுதலையை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. எல்லா தாய்மார்கள் அழுது செபிக்கணும், ஆண்டவரை தொடர்ந்துட்டே போகணும். வலது கரத்தை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும் ஆண்டவரே. கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம்னுங்க. ஒரு கானானிய ஸ்திரீ போல கேட்போமா, கேட்போமா? கேட்குறதுக்கு ரெடியா நீங்கள்? ஜெபிக்கிறதுக்கு ரெடியா நீங்கள்? ஜெபிக்கிறதுக்கு ரெடியா நீங்கள்? கண்ணீரோடு கேளுங்க, காப்பாற்றுங்க ஆண்டவரே. என் பிள்ளை கொடிய வேதனைப்படுது. ஏதோ ஒரு வேதனை, பிசாசு தான் வேதனைப்படுத்துன்னு இல்லை, ஏதோ ஒரு கொடிய வேதனை. அந்த வேதனையிலேருந்து விடுதலை வேணும்னா ஒரு தாயுடைய ஜெபம், ஒரு தாயுடைய பின்தொடர்வு, ஒரு தாயுடைய அழுகை, ஒரு தாயுடைய அர்ப்பணிப்பு மிக தேவை. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையும் 13வது வார்த்தையும் படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12-13. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாயனூர் விதவை நமக்கு தெரிந்த சம்பவம். ஒரே ஒரு பையன், அவன் வாலிப தம்பி, அவனுக்கு திருமணம் ஆகலை. நம்பிக்கைன்னு இருந்தது அந்த விதவைக்கு, அந்த ஒரே ஒரு பிள்ளை. இப்போ மரித்து போயாச்சு. ஹல்லேலூயா. ஆனால் மரித்தான், அடக்கம் பண்ணுவதற்காக பாடையில் வைக்கிறாங்க, சுமந்து கொண்டு போகிறாங்க. ஊர்ப்பும் வாசல் பக்கம் வந்துச்சு. ஆனால் எந்த தாயும் பிள்ளை மரித்ததானால் கல்லறை வரைக்கும் இழுத்துட்டு போக மாட்டாங்க, அப்படிதானே, விட்டுட்டு போவாங்க. ஆனால் இந்த தாய் என்ன நினைத்தாங்களோ தெரியலை, பாடையின் பின்னாலே போகிறாங்க, பாடையின் பின்னாலே போகிறாங்க. மரித்த வாலிபன் அவனோடு கூட அநேக ஜனங்கள் அழுதுட்டே போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரின் வாசல் வந்தபோது கர்த்தருடைய கண்கள் அவள் மேல் பட்டது. ஆண்டவர் அங்கே நின்னார், ஆண்டவர் அங்கே நின்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடோட நிறுத்தல்ல, இவங்கையும் அந்த ஸ்திரீயை பாருங்க. இந்த பெண்ணு தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றணும், மரிச்சாச்சு, நம்பிக்கை இல்லை, அழுது கொண்டே போறா. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு, நான் பின்னாலே கூப்பிட்டு போகும்போது ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். ஒருவேளை நான் நினைக்கிறேன், தேவ பிள்ளைகளை மரித்து போயாச்சு, நம்பிக்கை அற்று போயிடுச்சு, வீட்டுக்குள்ளேயே அவன் முடங்கி கிடக்கலை. அந்த மரித்த வாலிபனுடைய பாடையை தூக்கி கொண்டு போனவருடைய பின்னாலே போனேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலேயும் கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகள் தொடர்ச்சியாய் முன்னேறி போவீங்கன்னா, தொடர்ச்சியாக ஓடுவீங்கன்னா, தொடர்ந்துள்ள உபவாசம், தொடர்ந்துள்ள ஜெபம், தொடர்ந்து நாட்களை பேறு பிரித்து ஜெபிக்கிற ஜெபங்கள், தனிமையிலே உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், இவ அழுது கொண்டே போனது போது அழுது ஜெபிக்கிற ஜெபங்கள், உன் பிள்ளையை பிள்ளைப்புள்ள உன் கரத்தில் ஆண்டவர். உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையாக தான் சொல்லுவோம். அவள் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கணும், பாடை பின்னால் போயிருக்கும், ஆனால் பின்னாலே போகிறான். கடைசி கல்லறைக்குள்ளே வைக்கும் போது ஆகணும், என் பிள்ளைக்கு ஜீவன் வரணும். எனக்கு நம்பிக்கை என்று இருந்தது ஒன்றே ஒன்று, நான் நம்பினது ஒன்றே ஒன்று, எனக்குன்னு உதவி செய்யக்கூட ஒரே ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. அவளோடு கூட அநேகர் அழுதாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உடனே அவளை பார்த்து என்ன செய்யறான், அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று சொல்கிறான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசுகிறான். அவனை யார் இடத்துல கொடுத்தாரு? தாயிடத்துல ஒப்படைச்சார். யார் அழுகிறீங்களோ அவங்க கரத்தில் தான் ஆண்டவர் ஒப்படைப்பார். உங்கள் கரங்களை ஒரு பொறுப்பு தந்திருக்காரு.
அழுகிற ஒரு ஆயுதமாகிய பொறுப்பு. அழுகை ஆண்களை விடவும் பெண்களுக்கு நல்லா வரும், அப்பா விடவும் அம்மாவுக்கு நல்லா வரும். பிள்ளையுடைய செய்திகளை கேட்கும்போது, பிள்ளையை குறித்த செய்தி நம்ம காதுகளுக்கு எட்டும்போது நம்ம இருதயம் நல்லா அழும், நம்ம இருதயம் துவளும். தேவ பிள்ளைகளை, ஒரு சின்ன காய்ச்சல் ஆனாலே நம்மளால் தாங்கிக்கிடவே முடியாது. அப்படி தானே? நம்ம பிள்ளைகள் தூரெல்லாம் படிக்கிறாங்க, காய்ச்சல்னு செய்தி வந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அழுது கொண்டே போகிற பிள்ளையை அவ கரங்கள்லையே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அதில் நீ கேட்குற விண்ணப்பம் எதுவோ உன் கரத்திலேயே ஆண்டவர் ஒப்படைப்பார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இதை பேசிகிட்டு இருக்காரு. சில காரியங்களுக்காக நீ அழுதுகிட்டே இருக்க, அந்நிய ஸ்திரீயுடைய கரத்தில் அவங்கள ஒப்பு கொடுக்க மாட்டார், உங்கள் கரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். நீ கேட்குற ஜெபத்திற்கு பதில் உங்கள் கரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குவார். இந்த வசனம் எல்லாம் வருகிறது, சபைக்கு ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறாரு, ஜனத்துக்கு ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் என்னுடைய விண்ணப்பம் வேறோடைய கரத்தில் போகும், புறத்தியானுடைய வீட்டில் போகாது. நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் நமக்கு தான் தருவார். நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய ஜபத்தின் பிரயாசத்தை நம்ம கையில் தான் ஆண்டவர் ஒப்படைப்பார். ஹல்லேலூயா. இன்னொருவருடைய கையில் ஒப்படைக்க மாட்டார். நம்ம நினைக்கிறோம் நம்ம சம்பளம் அங்கே போகுது, இல்லை, நீங்கள் ஜெபித்தா உங்கள் கரங்களை ஒப்பு கொடுப்பார். அப்படியே சொல்லுங்க பாப்போம், கையேந்தி, என் பிள்ளையுடைய சம்பளம் என் கையில் ஒப்படைக்கப்படட்டும், என் பிள்ளையுடைய ஜெப விண்ணப்பம் என் கையில் ஒப்படணும், என் பிள்ளையுடைய நன்மை நான் காணணும். ஆண்டவரே, அநேகர் நினைக்கிறேன் என் பிள்ளை நன்மையை காண்பேனோ, என் பிள்ளையுடைய நன்மையை நான் காண்பேனோ. அழுறீங்களா? செத்து போயிட்டான், மறிச்சு போயிட்டான், பாடையை சுமக்கிறாங்களா, பாடையில் கொண்டு போகிறாங்க. ஆண்டவர், என் பிள்ளையுடைய நன்மையை நான் காணுவேன். வாய் திறந்து பாசிட்டிவாக பேசுங்க. என் பிள்ளையுடைய நன்மையை நான் காணுவேன் ஆண்டவரே. என் பிள்ளையுடைய சகல நன்மைகளை நீர் என் கையில் ஒப்பு கொடுக்க போகிறீரப்பா. ஹல்லேலூயா. பலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் வைப்பாங்க, பிள்ளைகளை நல்லா திருப்பி எப்படியா அவங்க பக்கம் இழுத்து அவனை துன்மார்க்கமாக மாற்றி அவனுக்கு இஷ்டப்படி கொண்டு போகிறதுக்கு பல தாய்மார்கள் கண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் செபிச்சிங்கன்னா அவங்க கரத்தில் இல்லை, கர்த்தர் உங்கள் கரத்தில் தான் தருவார். உங்களுக்குரிய நன்மைகளை உங்களுக்கு தான் தருவார். ஹல்லேலூயா. பலரும் ஆண்டவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, தன்வசப்படுத்தும்படியாக, பிள்ளைகளை தன்வசப்படுத்தும்படியாக, தன்னுடைய நன்மைகளுக்காக பயன்படுத்தும்படியாக பலரும் எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். பலரும் எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். நீ ஜெபிக்கிறதை நிறுத்தாத, நீ ஜெபத்தை நிறுத்தாத, தொடர்ந்து போராடினா கர்த்தர் உன் கையில் ஒப்படைப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக சூனேமியாளை குறித்து நாம் படிக்கிறோம் இல்லை? எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்களுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 32வது வார்த்தையை படிங்க. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்குமங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். முதல்ல என்ன படித்தோம்? அவன் செத்து கிடந்தான். எங்கே கிடந்தான்? செத்து கிடந்தான். கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். இங்கேயும் சூனேமியாளை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் அநேக வருடங்களுக்கு வயதான பிறகு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டார். அந்த பிள்ளை இப்போ என்ன செய்தாச்சு? செத்து கிடக்கு. இவ பூட்டி வச்சுட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவ மனிதனிடத்தில் ஓடுறான். ஓடி போய் விழுந்து, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீ வராவிட்டா நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. செத்து போன பிள்ளைய பூட்டி வைக்கிறது நம்ம வாயினால் பிரசங்கம் பண்ணலாம், வாயினால் வடை சொல்கிற மாதிரி வாயினால் பிரசங்கம் பண்ணலாம். சாத்தியமா?
சாத்தியமே இல்லை. பிள்ளை இறந்துன்னு அறிஞ்ச உடனே ஊரை கூட்டாமல் யாரும் இருக்க மாட்டோம். இவன் யாரையும் கூட்டலை, ஊரையும் கூட்டலை, ஊழிய காரணத்துலேயும் சொல்லலை, புருஷனத்துலேயும் சொல்லலை, எல்லாத்தையும் பூட்டிட்டு பெண்கள், நான் சொன்னேன் நம்மால் சிலத்தை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். நம்ம எதிர்கொள்ள தைரியம் கத்த நமக்கு அந்த நேரத்தில் தன்னை பூட்டிட்டு ஓடிட்டா. கர்மேல் பர்வதத்தில் மனுஷனத்தில் ஓடி போய் விழுந்து கேட்குறா. அவர் வந்து குப்புறப்படுத்த போது பிள்ளை மேல் அனல் வந்தது. கத்தர் அந்த பிள்ளையை உயிருள்ளவளாக கத்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த செத்து கிடந்த பிள்ளை தாயிடத்தில் வரும்போது அது உயிருள்ள பிள்ளையாக இருந்தது. ஆமென். இது எதை குறிக்குன்னா, பெண்களை, நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி கர்த்தருடைய ஆலயம், தேவ பிரசனம், தேவ மனுஷர்கள். உங்கள் பிரச்சனையை தேவ மனுஷ இடத்துல சொல்லுங்க, மற்ற இடத்துல சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்கள் பிரச்சனை தேவ மனுஷ இடத்துல சொல்லும்போது பாதி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரும். தாவீது ராஜா பாருங்க, ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அவர் என்ன செய்கிறார்? நாத்தானை பார்த்து, நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். உடனே செய்தி வரல, பாதி முற்றம் போகும்போது கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறாரு, போய் சொல்லு, நீ ஆலயத்தை கட்டண்டா, நான் உனக்கு வீட்டை கட்டுவேன், உன் குமாரன் தான் ஆலயத்தை கட்டுவான். வார்த்தை கிடைத்த உடனே தாவீது தைரியப்பட்டான். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழிய காலத்தில் நீங்கள் மறைக்கக்கூடாது. மறைக்காமல் நீங்கள் சொன்னா என்ன சொல்ல, கர்த்தர் அந்த காரியத்தில் கிரியை செய்வார். மற்ற உலக ஜனங்களிடத்தில் நம்ம போய் அழவோ, உலக ஜனங்களிடத்தில் நம்ம போய் பணியவோ, நம்முடைய பிள்ளைகளையோ மற்றபடிய காரியங்களையோ நம்ம சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்தோமா, கர்த்தரை தேடினோமா, கர்த்தருடைய முகத்தை பார்த்தோமா, பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தருவார். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். செத்து கிடந்த பிள்ளையை இந்த சூனேமியார் கர்மேல் பர்வதத்தில் ஓடி போனதினாலே, இவ்வளவு தூரம் என்று பார்க்காததினாலே, தேவ மனுஷனை அழைத்து கொண்டு வந்ததினாலே அந்த பிள்ளை அவளுடைய காப்பாற்றினாள். ஹல்லேலூயா. இவ்வளோ பேரை நம்ம பார்த்தோம். சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. சிப்ராள் பூவன் அப்படின்னா என்னது? தங்களுடைய வேலை இடத்தையே கர்த்தருடைய பணிக்களமாய் மாற்றின சிப்ராள் பூவாள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். ரெண்டாவது, வழக்கமாக செல்கிற இடம்தான் பார்வோனின் குமாரத்தி. அந்த பிள்ளை மேல் உள்ள இரக்கத்தினாலே அந்த பிள்ளையை காப்பாற்றினாங்க. மூன்றாவது, யோசேபியார். நம்ம என்ன செய்யணும்? கத்தரின் வாதையிலிருந்து, அத்தாலியுடைய அரசாட்சியிலிருந்து, அத்தாலியுடைய ஆதிக்கத்திலிருந்து அந்த பிள்ளையை காப்பாற்றினாங்க. நான்காவது, மரியாள். ஏரோது. ஏரோது என்றால் வீரியம் நிறைந்தவன் என்ற அர்த்தம். அந்த வீரியம் உள்ளவனுடைய கையிலிருந்து ராத்திரி எழுந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றினார். கானானிய ஸ்திரீ. 5 என்ன சொன்ன? பின்தொடர்ந்து கொண்டே போனான். ஆண்டவர் தரமாட்டேன்னு ஆண்டவர் விலைக்கு விட அவர் விடாமல் பின்பற்றினாலே தன்னுடைய பிள்ளையை அவள் காப்பாற்றினார். 6வது பார்த்தீங்கன்னா, நாயினூர் விதவை. தன்னுடைய பிள்ளை செத்து போச்சு, அதனால் வீட்டில் முடங்கி கிடக்காம பிள்ளையோடு கூட அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற விசுவாசத்தோடு கூட அவள் போனதினாலே அந்த பிள்ளையை காப்பாற்றினார். 7வது, சுனேமியாள். கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி கொண்டதினாலே, கர்த்தரை சார்ந்திருந்ததினாலே, ஹல்லேலூயா, தன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் பூட்டி அதை போட்டு வச்சுட்டு கர்த்தரை தேடினாலே அந்த பிள்ளையை அவளும் காப்பாற்றினாள். அருமையான தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிற ஒரே ஒரு பாடம், தேசத்தில் உள்ள பிள்ளைகள், சபையுடைய பிள்ளைகள். இன்னைக்கு சபையுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் நமக்கு வரணும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை குறித்து பாரம் நமக்கு வரணும். தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சொல்கிற ஒரு பாடம், நம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது ரட்சிப்புக்கு நேராக நடத்தணும், சத்தியத்துக்குள்ளே நடத்தணும், ஆராதனைக்குள்ளே நடத்தணும். அநேக பெற்றோருடைய விருப்பம் நல்ல ஃபேன்சி ட்ரெஸ், நம்ம நல்ல காம்படிஷன் வச்சோம் அதெல்லாம் விரும்புகிறாங்க. நல்ல ஃபுட்டெல்லாம் தயாரிக்கணுமா, நல்ல கேளிக்கை நடக்கணுமா, நல்ல ஜாலியாக டூர் போடுறோமா, அதெல்லாம் இல்லை நம்முடைய வாஞ்சை. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாஞ்சையெல்லாம், என் சண்டே ஸ்கூலில் படித்த பிள்ளையெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடாது, அக்கினிக்கு போகக்கூடாது. அவங்க அழிவிலிருந்து அந்த பாரம் தான் நமக்கு வரணுமே தவிர, அவள் ப்ரைஸ் வாங்கணும், ஃபஸ்ட்டு வாங்கணும், செகண்ட் வாங்கணும், அந்த பாரம் இல்லை.
அந்த பிள்ளை ரட்சிக்கப்படணும், அந்த காலத்தில் ஞானஸ்தானம் இடணும், அபிஷேகம் பண்ணப்படணும். அடிக்கடி நம்ம இதை கேள்வி கேட்கணும். ஞானஸ்தானம் பெற்றியா, அபிஷேகம் பண்ணப்பட்டியா, பரிசுத்தமாக வாழ்றியா? அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்களை கிறிஸ்துவண்டே நம்ம வழி நடத்தணும், கிறிஸ்துவண்டே வழி நடத்தணும். நான் அடிக்கடி சொல்ல, நம்ம கண்காணிக்கிறவர்களாய் அல்ல, நம்ம வழி நடத்துகிறவர்களாக மாறணும். கிறிஸ்துவண்டே அவங்கள தூக்கி விட்டுட்டோன்னா அவங்க வாழ்க்கை மேலோங்கி வளரும். அவரை பின்பற்றினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. மற்றும் பாருங்கள், அநேக பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கிட்னி பறிக்கும்படியாக, கண் எடுக்கும்படியாக, அதில் பல்வேறு உறுப்புகளை எடுக்கும்படியாக பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க. பிள்ளைகள் சின்ன வயதில் பெரியவர்களால் நசுக்கப்படுகிறாங்க. நெத்தி கூட வாசிப்பீங்கள, பெரிய நபர் 17 வயது பிள்ளையை கற்பமாக்குற சூழ்நிலைகள் என்னெல்லாமோ நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம். சின்ன கொச்சு பிள்ளைகளை கூட விடலை, 3 வயது 2 வயது 1 வயது பிள்ளைகளை கூட விடலை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற கர்த்தர் அந்த ஜெப ஆவியை நமக்கு தருவாங்க. ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். கற்பத்திலே பிள்ளைகள் நசுக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பாலியல் தொழிலுக்காக கடத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். சொந்த பிள்ளைகளை 50,000 40,000 ரூபாய்க்கு பிள்ளைகளை சிறு வயதிலே திருமணம் செய்து வைக்கிறாங்க. 16 வயசு பிள்ளை கற்பம் சுமந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பெற்றோரே பிள்ளைகளை பணம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி பிள்ளைகளை அலலியம் புத்தக பைகள் சுமக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? குழந்தையை சுமந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு அவலமான நிலைமை. சேரியில் படிக்காத பிள்ளைகளுக்காக எங்கேயோ அழிந்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவருடைய கரத்தின் கிரியைகள். இந்த பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்திரம் சொல்லுங்க. நீங்கள் சொல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, தேசத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அப்படி எழும்புவோமா எல்லாரும்? ஆலையில் ஒரு விசை உங்கள் கரத்தோடு கரங்கோர்த்து, எனக்கு அதிக பாரம் உண்டு, சபையுடைய பிள்ளைகளை நினைக்கும் போது இன்னும் அதிகமாய் மனசு வேதனைப்படுகிற நாட்கள் உண்டு. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆராதனைக்கு வரல, ஏன்னு கேட்க முடியலை. ஆலையில் பெற்றோரே ஆராதனைக்கு வராமல் அனுப்பி விடுகிற சூழ்நிலைகள். சண்டே ஸ்கூலுக்கு இருக்கல, வசனத்தை படிக்கலை, பிள்ளைகள் கத்தருக்குள்ளே நிலை நிற்கல, ஏனோ தானோ என்று வாழ்கிறாங்க. உங்கள் கரத்தை பக்கத்தில் நிற்கிறோடைய கரத்தோடு சேர்த்து பிடிங்க. சேர்த்து பிடிச்சி சோமனுக்கு ஆண்டவரே, தப்பு விற்கிறவர், ரசிக்கிறவர். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். பிள்ளைகளுக்காக இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். கடினமான சூழ்நிலை, ராஜாக்கள் நடுவில் இருந்து வந்த பிரச்சனை, சிப்ரால் பூவாளுக்கு வேலை பறி போகும், பார்வோனின் குமாரத்தி வீட்டை விட்டே துரத்திப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அத்தாலியாள் தன்னுடைய பட்டயத்தாலே யோசேபியாளை கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஹல்லேலூயா. ஏரோது மரியாளை அழித்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த எல்கைகளை தாண்டி தங்கள் பிள்ளைகளை, தேசத்தின் பிள்ளைகளை காப்பாற்றின போது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு மோசே உருவாக்கப்பட்டது நிமித்தம் 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்பட்டார்கள். ஒரு யோசியா உருவாக்கப்பட்டது நிமித்தம் 40 வருஷம் இஸ்ரவேலில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஒரு இயேசு உருவாக்கப்பட்ட நமக்கெல்லாம் பெரிய ஒரு ரட்சிப்பு வந்தது. எவ்வளவோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். பின்தொடர்ந்து போன கானானி ஸ்திரீ, நாயினூர் விதவை, சாரிபாத்து விதவையுடைய வாழ்க்கையில், சூனேமியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தாரானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆண்டவர. பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக முதலாவது ஜெபிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2வது, சபையுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், கிளை ஊழியத்துள்ள சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், உன்னதரே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது, ஹல்லேலூயா. தேசத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயின் கருவில் இருக்கிற பிள்ளைகள் முதல் ஆண்டவரே மை துதிக்கிறோம். பெரிய பிள்ளைகள் வரைக்கும், கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் தெய்வ பிரசன்னம் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ஸ்கூல்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்கூல்களுக்காக, ஸ்கூலில் உள்ள ஆசிரியர்களுக்காக, ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கஞ்சா, ஹல்லேலூயா, கூலி அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அதில் பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க.
தீய நண்பர்கள் குடிக்கும் மதுபானத்துக்கு, போதைக்கும், டாட்டூவுக்கும் பல நிலைமையில் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. கர்த்தர் அவர்களை இரட்சிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கல்லூரி மாணவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கல்லூரி மாணவர்கள் வயது வந்தோடனே பெற்றோரை விட்டு ஓடி போகிற அனுபவங்கள், தாய் தகப்பனை விட்டு ஓடி போகிற அனுபவங்கள் மாறணும். ஜெபிப்போம் ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபிப்போம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாரப்பட்டு ஜெபிப்போம். ராபா ஷதலா பாராபா. கல்லூரி மாணவ நடுவில் மகாபரி எழுப்புதலை ஆண்டவர் தரட்டும். மாணவ நடுவில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தரட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாச குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்காக, சபைகள், எல்லா சபைகளுள்ள விசுவாச குடும்படைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். பக்தி உள்ள வாழ்க்கை வாழ, பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் சொன்னாலும் கேட்கறதில்ல, ஆனால் இன்றைக்கு நம்மால் காப்பாற்ற முடியும் என்று கேட்டோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நம்மாலே காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. இயேசப்பா, நீங்கள் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், நீங்கள் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஊழிய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, எல்லா இடங்களும் ஊழிய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்தரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இன்றைக்கு கேட்ட தேவ வார்த்தைகளை நினைத்து தொடர்ச்சியால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். ஒரு கானானிய ஸ்திரீ பின்தொடர்ந்து போல பின்தொடர்ந்து போகும்போது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கெடுவது என்று பிள்ளையை குறித்து சொன்ன வாக்கு தத்துவம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். முது பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும், தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.